கோபாலு அங்க உட்காந்துக்கிட்டு எழுப்பிடுறாங்க அங்க போய் படுத்தாச்சு கோபாலு தாத்தா ஏய் கோபாலு வயசான காலத்துல இன்னும் முடியலையா தாத்தன தூக்க முடியல நீச்சு ஒரு தின்னுபிட்டு உடம்பு போடுற கெட்டாங்களாட்டா எந்திரி தாத்தா என்ன தாத்தா தின்னுபிடி உடம்பு இருப்பாட்டம் வச்சுட்டு இருக்கிறேன் தூக்கி கூடலாடே நூறுல பணம் தாத்தா தாத்தா நான் உன் தடி பிடிச்சிக்க உன் தடி பிடிச்சி எந்திரி நானே எழுதுகிறேன் இல்ல தாத்தா நான் பிடிச்சி எடுக்க போறேன் உன்னை நம்ப இல்ல எல்லா கவனியும் மேய்ச்சி கூட உன்ன மேய்க்க முடியாது எங்க போடுவோன்னு எனக்கு தெரியாது எந்திரி தாத்தா எந்திரி தாத்தா தாத்தா நல்ல மனுஷன் தாத்தா 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 பேராண்டி ஒரு தாட்டி டைம் மன்னிச்சுக்கு தாத்தா தெரியாம பண்ணதுக்கு தாத்தா தாத்தா பேராண்டி தாத்தா டேய் கோபாலு தாத்தா என்னடா மூக்கு நம்ப வளர்ந்து போய்க்குது அது இப்ப வளர வரல மூக்கு வளர்ந்துச்சு தாத்தா ஆள் வளர்க்கான அது மட்டும் வளருது மூக்கு வளர்ந்துட்டு போகுது நான் என்ன பண்ணட்டும் கோபாலு வர்ற கிழனுக்கு பாரு அப்பி எங்க நச்சுக்கிற புத்தின்னு என்ன ஆயல் நச்சுக்கிற ஞாபகமா என்னமா பிடிப்பா தெரிஞ்சு அப்படி நினைச்சு இல்ல 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 தாத்தா உன் கையை வச்சு கீழே வச்சு தாத்தா உன் வேலை எனக்கு தெரியும் இல்ல தாத்தா எல்லாத்தையும் மேய்ச்சி கூட ஒன்றும் மேய்க்க முடியாது கோபாலு அது இங்கே தாக்குற வயசான கிழமை வாயில் விழாதுடா பக்கத்திலே தானே கண்ணு தெரியலடா எனக்கு நீ பக்கத்துல இருக்கிறது எனக்கு அப்புறம் தெரியும் இடுப்பாட்டாத தாத்தா இடுப்பு முறிஞ்சு போயிடும் தாத்தா தாத்தா கோபாலு நல்லா இருக்கிறியாடா நல்லா இருக்கிறேன் தாத்தா கல்யாணம் ஆகி போச்சா தாத்தா கல்யாணம் ஆகி போச்சா ஏன்டா என்ன கூப்பிடல தாத்தா நீ தான் தாத்தா என் கல்யாணத்துக்கு வந்தா அப்படியா வயசான காலத்துல ஞாபகம் இல்லடா ஆடுது தாத்தா தடி பேசாம இரு தாத்தா அது சேர்ந்து ஆடுது தாத்தா ஓய் நாடு நரம்பெல்லாம் தளர்ந்து போச்சுடா நரம்பு தளர்ச்சி ஆகிட்டு போச்சா அப்புறம் இவ்வளவு வயசாகுது சும்மா வயசான காலத்துல என்னடா பண்றது கோபாலு தாத்தா புடிச்சுக்கிட்டா சரி போனாலும் போகட்டும் சரி தாத்தா நாட்டுக்கு நாடு மகா நாடு அருமயம் பெருமயம் சிறந்த நம்ம தாய்நாடு தலைநகரம் விளாடுமரம் வச்ச நாட்டு ஒப்பாகிய என்னடா ஊரு இதா குறிஞ்சிபாளையம் தாத்தா 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 ஆயா எங்கடா அப்படித்தான் சொன்னிச்சு குறிஞ்சிபாளையம் சொல்ற பேராண்டின்னு காத்தாலி குறிஞ்சிபாளையத்துக்கு சம்பளத்துக்கு போட்டிடுவாங்க அப்படி சொல்ற நீ வந்தாவே எனக்கு பயமாக்குது தாத்தா முன்ன இப்படி வந்து நிப்பே அப்படி வந்தீங்கன்னா கூட பிரச்சனை பயந்துக்க மாட்டான் இதுல எங்க போறோம்னு எனக்கு தெரியாது அச்சு பிச்செல்லாம் கிளங்கிட்டு இருக்குது ஊர் பேருக்கு சொல்ல கேள்றேன் நான் மத்தல கரவாத்தியல டேய் பிக்கமிட்ரா தாத்தா ஐயோ போடாத பிக்கமிட்டியை சேர்ந்த ஐயாவாகிய இருந்த பேப்பர் எடுத்து வர கவுண்டர் சண்முக கவுண்டரா மாரிமுத்து கவுண்டரு சின்னம்மாள் இடும்பன் மூவர்கள் வந்து அதாவது மூவர்கள் இருந்த ஞாபகத்தை மாரிமுத்து கவுண்டர் செத்து 9 வருஷம் ஆகுது சின்னம்மா செத்து 2 ஆண்டு இடும்பன் செத்து 1 ஆண்டு முதுமுடி ரமேஷ் செத்து ஐயோ ஐயோ தாத்தா ஐயோ ஐயோ தாத்தா அங்க சொல்றேன் தாத்தா வாய் வந்துருச்சு தாத்தா தாத்தா ஐயோ 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 வெட்டு மேல அடிக்காத தாத்தா வெட்டு மேல அடிக்காத முன்னாடி நான் குஞ்சு மேல அடிக்கிறேன் வெட்டு மேல அடிக்கிறேன் இன்னும் அந்த கண்டார வழி வந்தாலும் என்ன பண்றாளோ தெரியல இல்ல எங்க வீட்டுக்காரி ஐயோ 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 எங்க வீட்டுக்காரி பேசுறேன் தாத்தா உங்க வீட்டுக்காரி பேசுவேன் வா இல்ல என்ன பண்ற தாத்தா 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 ஐயோ ஐயோ காப்பாத்து
மூவர்களும் செத்த நினைவாக அவர் ஆண் மக்கள் பெண் மக்கள் பேர குழந்தைகள் உற்றார் உறவினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த நாடகம் வைத்துள்ளார்கள். பேப்பர் வச்சுட்டு போயிருந்தேன் நான் உங்க கையோட இப்படியே நின்னுக்கிறேன். சொல்லி தாத்தா. என்ன தாத்தா மின்னி அடிக்கிற போறனி அடிக்கிற? யாரு சொன்னது இப்ப? இந்த மூங்கல்ல வாங்கி பாரு, உனக்கு தெரியும். உன்னெல்லாம் உங்க பிரச்சனை அடிக்காம விட்டுக்கிற அப்படி பாரு. அத்த போக மாட்டாங்க அவங்க. என்ன இறந்துறாங்க? மூவர்கள் செத்த நினைவாக அவர் ஆண் மக்கள் பெண் மக்கள் பேர குழந்தைகள் மருமக்கள் உற்றார் உறவினர்கள் ஒன்று சேர்ந்து இந்த நாடகம் வைத்துள்ளார்கள். குருபுத்திரன் இறப்பு ஸ்ரீ ராமச்சந்திரன் பிறப்பு. குருபுத்திரன் இறப்பு ஸ்ரீ ராமச்சந்திரன் மூர்த்தி பிறப்பு. இங்க ஒரு யானை இருந்துச்சு. இந்த யானை எங்க இருக்குன்னே தெரியல. எங்க நம்மளே பேசுறாங்கன்னு புது போயிடுச்சு. அப்படி நாடகம் வைத்துள்ளார்கள். ஒரு மனிதன் இறந்துட்டா 9 வருஷம் கழிச்சியும் அந்த நினைவு மறக்காத நாடகம் வச்சுக்கிறாங்க. அவர்கள் குடும்பம் அருகு போல் வேறு மூங்கில் போல் தளித்து அந்த எம்பெருமான் கோபுரம் எப்படி ஆண்டுக்காண்டு ஓங்கி வளர்கிறதோ அவர் குடியாவது வளர வேண்டும். ராமஜெயம். இருந்தாலும் இந்த ராஜ சபையில் சிங்கார மேடையில நான் ஓடோடி வந்தேன். நான் யாரு? என்னுடைய நாமதங்கள் என்ன? நான் எதற்காக வந்தேன்? தாத்தா சுண்ணி என்ன தாத்தா உடுத்தா? அதையா பிடிச்சேன் கேட்டுமா? துணி என்னது? நான் 7 வருஷமா வச்சிருக்கிறேன் தாத்தா. என்னடா நல்லா வாட்டாகுது பிடிக்கிறதுக்கு? தாத்தா சைடு வெளியே வந்து போச்சுன்னா தாத்தா நீ காத்துல கேட்கற மோதிரத்தை கொடுத்துரு தாத்தா. கிழவனுக்கு கண்ணு தெரியல நல்லா நொப்பம்பா. இருந்தாலும் நான் யாரு? என்னுடைய நாமதங்கள் என்ன சொல்லு தாத்தா? சொல்லவா? எங்க வச்சு பக்கத்திலே தடியோட நிக்கிறேன். கொஞ்சம் முல்லா புடிடா. இல்ல தாத்தா வயசான காலத்துல அங்கங்க வெடுக்கு நோக்குதுடா. சரி வா தாத்தா. ஐயோ தாத்தா தாத்தா சொல்லு தாத்தா. என்ன அட்டுளி உனது? ஐயோ தாத்தா நான் மோசமான பையன். நான் உனக்கு தான் பயந்துக்கிட்டு இருக்கிறேன். எல்லாம் எல்லா கிளம்பி செக்கை எடுத்து விடுவான். என் பெயரோ அனுபுத்திரையர். உன் பெயர் அனுபுத்திரையர். நாங்களா ஐயர்வாள். மத்தவங்களா சூத்திரவாளா? நீங்களா சூத்திரவாள். எங்க தாத்தா சூத்திரவாள் காணோம்? சூத்திரவாள். சூத்திரவாள். சரி தாத்தா நாங்களா பிராமணர்களா? பிராமணர்கள். வேலை ஓதி சம்பாதிக்கக்கூடிய ஆளுங்க. நாங்களா பெரிய ஆளுங்க. பெரிய ஆளுங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஆளுங்கள்ல. எப்படி நீங்க வேதம் சொல்லி பார்க்கலாம்? சுக்கிராபரணம் விஷ்ணு சசிவட்டம் சதுர்புஜம் தவதனம். தேங்காய் 1000மா? கத்திரிக்காய் 1000மா? கத்திரிக்காய் 1000மா? தேங்காய் 1000மா?
சோக புளியாங்காய் ஒரு மூட்டை 6 நல்ல மூட்டை 5 மூட்டை 10 மூட்டை 15 மூட்டை சோக அப்படி சொல்றீங்க. உங்க ஏகையும் அப்படி உங்க ஏகையும் அப்படி. நாங்க எப்படி ஆயிரு தெரியுமா? எப்படி நீங்க பிராமணர்களா? நாங்க சூத்திரவாள். நாங்க எப்படி தெரியுமா சொல்லுவோம்? சொக்கஞ்சாரு பாதஞ்சாரு சிஆர் சிதம்பரஞ்சாரு சொக்கஞ்சாரு பாதஞ்சாரு சிஆர் சிதம்பரஞ்சாரு சொக்க தாத்தா தாத்தா மேவ கருத்தாலும் மேவ மேஞ்சிக்க தண்ணி கருத்தாலும் தண்ணி குடிச்சிக்க நெவல்ல கருத்தாலும் வைக்க நெவந்துக்க ஓ ரமேஜனா தாத்தா அவங்கள சொல்றேன் தாத்தா உன்ன நான் சொல்லுவனா உங்க ஆத்து பெண்களை நான் வச்சுக்கலாம். உங்க ஆத்து பெண்களா தோசம் இல்ல எங்க ஆத்து பெண்களை நீங்க தொடக்கூடாது. ஏன்டாப்பா புளித்திய இவங்க ஆளுங்களா நம்ம பொம்பளைங்களை வச்சுக்கலாமா? நாங்க வந்து உங்க பொம்பளை வைக்க கூடாதா? நீங்களே சூத்திரவாள் நீங்க ஐவாள் பிராமணவாள். அப்படித்தான் ஏமாத்தி வாங்கிட்டு போனா தெரியுமா? செக்கே வெளுத்து விட்டுக்கிறாங்க. நித்தியானது மாரி ஆகி போயிடாத செக்கே வெளுத்து போடுவாங்க. தாத்தா உன் பெயரை அனுபுத்திர பெற்றெடுத்த தாய் தந்தை கொஞ்ச நேரம் சொத்து 10 சேர்த்து வச்சுக்க போறேன். ஓராம்பட்டு சொத்தையே சேர்த்து வச்சுக்கிறீங்கன்னா புளுத்துதாங்க. வேற எங்கேயோ வச்சு ஒரு வீட்டுக்கு காலை இது பால் பொங்க வைக்கிறதுன்னா அது 50,000 பில்லு. ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு போறீங்க 5 லட்சம் 10 லட்சம் அடிச்சுட்டு போறீங்க. இப்போ நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதா போச்சு? மம்டி எடுத்துட்டு போய் பாரு போடுறது போச்சா? கரும்பு கட்டில வெட்டுறது போச்சா? அதெல்லாம் நீ அங்க செய்யக்கூடாதுடா. பால் மோர் நெய் அந்த 100 விட்டீங்களா? அதுக்கு நீ வந்துரு. அதெல்லாம் நீங்க எல்லாம் போற தின்னு வர்றா உடம்பு வர்றா எல்லாட்டம் வச்சுட்டு இருக்கிறாங்க. எங்க தாத்தா வயிற்றானாலும் எங்க தாத்தா தாத்தா அடிக்காத தாத்தா இதுதானே காத்தா டீ வாங்கி தரேன். அஞ்சு வாங்கலாம்டா. கதை முடிச்சு போலாமா? இத்துடன் கூத்து முடிஞ்சிருச்சு. எல்லாம் வீட்டுக்கு போலாம். அங்கதானே கூத்து முடிக்க சொன்னாங்கப்பா சொல்லுவாங்க. இருந்தாலும் என் பெயர் அனுபுத்திர ஐயராக இருந்தாலும் உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யார்? என்ன தெய்வங்கள் யார்? இப்போ 9 வருஷம் கழித்து கூட அந்த நினைவு மறக்க முடியல. ஆமா அப்படி எனக்கு வயதானாலும் என்னை பெற்ற தெய்வங்கள் யார் சொல்லவா? அப்பான்னு அந்த கிழவனு எடுத்துட்டு வெறும் அக்க போறாங்க. கரும்பு கட்டுனாலும் போறேன்.
தாத்தா மிட்டாய் வாங்கிட்டு இருக்கிற காசு இந்த பத்திரம் கொடுத்தேன். டேய், என் தந்தையோ ஆலாத்தி ஐயர். தந்தையோ ஆலாத்தி ஐயர். என்னது? ஆலாம் இருக்கிறதா? ஆலாத்தி ஐயர். ஓ ஆராய்ச்சி ஐயர். அம்மா என் அம்மையோ சரோஜினி அம்மை. ஓ அம்மை சரோஜினி அம்மை. தந்தையார் ஆலாத்தி ஐயர். அவருக்கு நீங்க பிறந்துட்ட உன் பெயர் அனுபுத்திர ஐயர். தாத்தா அனுபுத்திர ஐயர் சொல்றியே, இந்த அனுபுத்திர ஐயராகப்பட்ட இதாசரம் எங்க? ஓ என் நாடு, என் சொந்த நாடு என்ன தெரியுமா? நாடு தாத்தா அங்க விடலாம். தாத்தா நாங்கள் ஆளும் சாம்ராஜ்யம் அக்ரகரம். ஓ அக்ராகரம். அந்த ஐயர்கள் வாழும் இடம் எல்லாம் அக்ரகரம். அக்ராகரம். தாத்தா அப்படி அக்ராகரத்துல வாழ்ந்து வந்தாலும் தாத்தா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாடா. ஏடா இவ்வளவு வயசாகி கல்யாணம் ஆகாத உண்மையாட்டம் இருப்பேன்னு நினைக்கல. இல்ல தாத்தா ஒவ்வொன்றும் அப்படியே கூட தர்றாங்க. உன் மனைவி பேர் என்ன? என் மனைவி பெயரோ குரு பத்தினி. இந்த அனுபத்திர திருமணத்தை செய்த மனைவியோ குரு பத்தினி. தாத்தா அப்படி குரு பத்தினி திருமணம் செய்து எதனாச்சும் குழந்தைங்க இருக்குதா? குருபுத்திரங்கிற ஒரு மகனை பெற்றெடுத்தேன். குருபுத்திரன் தாத்தா. குருபுத்திரனுக்கு அதாவது ஒரு மருமகளை கல்யாணம் பண்ண. அப்படி மருமகன்னா அப்ப அவள்தான் மருமக. பார்க்கத்தான் போறாங்க. பெத்த புள்ள கூட அப்படி கவனிச்சுக்க மாட்டாடா. சரி தாத்தா அவ பேர் குணபேதிக. குணபேதிகை. குணத்திலே சிறந்தவடா. குருபுத்திரனை திருமணத்தை செய்த மனைவி குணபேதிகை. குணபேதிகை. குணபேதிகன்னு பேர் வச்சது பொருத்தமா தானே வச்சுக்கிறாங்க. தாத்தா உங்களை ஒண்ணு கேப்ப தப்பா நினைச்சு கூட தப்பா நினைக்க மாட்டேன்டா. இப்படி வா தாத்தா. தாத்தா ஒண்ணு கேட்டனா கோவிச்சு கூடாது. சொல்றா. இந்த கண்ணு ரெண்டும் தெரியாம இருக்குதுல தாத்தா, அது பிறந்த பிறவியா இல்ல பவிதில போச்சா? இந்த கண்ணி போறன காரணம் என்ன தாத்தா? தாத்தா கேட்டாங்கடா ஒரு கேள்வி. கண்ணிலிருந்த பாவியாகி விட்டேனடா நண்பா. எப்படி தாத்தா? ஐயோ நான் பூஜை செய்ய வந்தா எடுப்பா
பவனி வந்தா அதாவது சிவன் கோயில்ல சிவன் பூஜை செய்வது எங்களுக்கு வேலை. அப்படி சிவன் பூஜை செய்து அதில் வரும் வருமானத்தை வச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஒரு நாள் சிவனுக்கு பூஜை செய்து விட்டு அந்த பூஜை பொருள் எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்தேன். அப்படி கொண்டு வர வேலையில என் மனைவியாகப்பட்டவள் கணவர் வருவார் என்று எதிர்பார்த்து நின்றிருந்தான். இருவர்களும் அப்படி கைகட்டி, அதாவது இப்படி நான் கொடுக்க அவள் வாங்க 7 இடியும் சேர்ந்து ஒரு அடி ஆகி இடித்து பலீர் என்று மின்னியது. அப்படி பலீர் என்று மின்ன இருவர்களுக்கும் கண் போய் விட்டதடா நண்பா. கண்ணிழந்த பாவி ஆகிவிட்டு நான் கோயிலை விட்டு வெளியே வந்தா கோடி ஜனம் கையெடுக்கும், குதிரை மேல பவனி வந்தா கோடி ஜனம் கையெடுக்கும். இருந்தாலும் அதாவது கண்கட்ட பின்ன சூரிய உதயம் எந்த பக்கம் போனாலும் எனக்கு என்னன்னு எனக்கு இரவும் தெரியல பகலும் தெரியல. இந்த பாலு உயிர் கூட்ட விட்டு போகலையடா. அப்படிலாம் சொல்லாதாத்தா, பாவம் பாவம். கண்ணிழந்து விட்டாலும் என் மகனாகப்பட்ட குடும்பத்துல அதாவது அருமையா பாத்துக்கிறாங்கடா. எனக்கு எந்த விசனமும் இல்ல. மருமகளும் மகனும் அதாவது பெற்ற பிள்ளைகள்னா நான் பெற்ற பிள்ளைகள் தாண்டா இந்த உலகத்தை பாரு. மருமகன் சொல்லக்கூடாது, பெத்த மவளாட்டம் பாத்துக்கிறாங்க. இருவர்களும் நன்றாக பார்த்துக் கொள்கிறார்கள். இருந்தாலும் இப்ப நான் காலையில எழுந்த உடனே தானமானம் முடிக்கணும். நான் எப்பயுமே காத்தால தண்ணி ஊத்திக்கிறது வழக்கம் காலையில. அதனால குருபத்தை அழைத்து இருவரும் பேசி தானமானம் எல்லாம் முடித்து சாமி கும்பிடணும். கோயில் சும்மா இருக்குது, அது அப்புறம் பேசிக்கலாம். இப்பொழுது நான் தானபானம் முடிக்கணும், கோயில்ல சாமி கும்பிடணும். அதனால என் மனைவி அழைத்துட்டு வாடா. விட்டு போய் உள்ள விடுறா. அனுபத்திர ஐயராகப்பட்டவர் தன் மனைவியாகப்பட்ட குருபத்தினி அழைக்க குருபத்தின் தருவார் அவரை